உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். யார் இந்த செல்வ பெருந்தகைன்னு சொல்லுங்க சார். இவருடைய அரசியல் வாழ்க்கை எங்கிருந்து எங்க இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு சார்? செல்வம் என்பது செல்வத்துடைய அப்பா அம்மா வச்ச பெயர். ஓகே. பெருந்தகை என்பது திருமாவளவன் வச்ச. நீங்க இந்திய அரசியல் என்பது ஒரு கார்ப்பரேட் பார்ப்பன அரசியல். பிஜேபிக்கு எதிராக இன்னைக்கு கர்நாடகாவிலிருந்து ஒரு கார்கே வந்திருக்கார். தமிழ்நாட்டிலிருந்து செல்வ பெருந்தகை கார்கே அங்க வந்திருக்கார் தமிழ்நாட்டுக்கு. 2 கார்கே. அவர் கர்நாடக கார்கே, இவர் தமிழ்நாடு கார்கே. பூவை மூர்த்திட்டு இருக்காரு. பூவை மூர்த்தி இருந்த பிறகு இவருக்கு ஒரு மிகப்பெரிய செல்வம் வந்துருக்கு. செல்வத்துக்கு செல்வ பெருந்தகைக்கே செல்வம் ஒரு பெரிய செல்வம். நீங்க இப்ப இருக்க திருமாவளவனுடைய அலுவலகமே செல்வ பெருந்தகையுடைய அலுவலகம். செல்வத்தின் ஒரு நல்ல பழக்கம்னு கேட்டிங்கன்னா எல்லா சகோதரரும் ஏற்றிக்குவார். காரில் நேராக தாஜ் ஹோட்டலுக்கு விட்டுருவார். எங்கே? தாஜ் ஹோட்டலுக்கு. நீங்கள் அந்த தலித் இளைஞர் தாஜ் ஹோட்டல் வெளியிலேருந்து பார்த்துட்டே இருப்பான். எப்போயா நம்மளாம் போய் சாப்பிட்றது, எப்போ நம்மளாம் போய் அங்கே ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது, வாடா போகலாம் ஏறு காரில். அவ்வளோ பேரும் கொண்டு தாஜ் ஹோட்டலில் அந்த வழியாக போனால் அண்ணே சாப்பிடுவான். சோழா கிராண்டுக்கு போயிரு. ஐடிசி வழியாக போனால் ஐடிசிக்கு போ. இது செல்வத்திட்ட உள்ள ஒரு நல்ல பழக்கம். காலத்தில் ஒன்றும் திருமாவளவன் அரசியல் இருக்கும், இல்லைன்னா ராமதாஸ் அரசியல் இருக்கும். எங்க எல்லா முற்போக்காலம் பூரா இன்டெலக்சுவல் பாலிட்டிஷியன்ஸ் பூரா திமுக அண்ணா திமுக எவனும் இருக்கவே மாட்டாங்க. எல்லாம் போய் சேர்ந்த இடம் சிறுத்தையும் ராமதாஸ் தான். ஏன் திராவிட இயக்கத்தை நம்பாமல் அந்த பக்கம் போனாங்க? திராவிட இயக்கம் ஒரு முதலாளித்துவ அரசியல். சாதி பார்ப்பான், ஏழை பணக்காரன் பார்ப்பான், கார் இருக்கான்னு பார்ப்பான். 27 வரைக்கும் சரியா இருந்தாங்க சார். ஆட்சி அதிகாரம் வந்துருச்சு. எஸ்பி எல்லாம் சல்ட் அடிச்சு நிக்கிறான், கலெக்டர் சல்ட் அடிச்சு நிக்கிறாரு. என்னடா அது? ஏடியா பார்த்தா 1 கிலோமீட்டர் ஓடிட்டு இருந்தோம். இப்ப எஸ்பி, கலெக்டர், டிஐஜி, ஐஜி எல்லாம் திமுகவினர் அப்படி நினைச்சாங்க. ஆமா 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 ஆமா. கார்கேவை திருச்சி மாநாட்டுக்கு எந்த சக்தி தடுத்ததோ அந்த சக்தி தான் செல்வ பெருந்தகையை களத்தில் இறங்கி இருக்குங்கிறாங்க. அந்த சக்தி தான், அதே சக்தி தான் நான் நினைக்கிற சக்தி, அதே சக்தி தான் நீங்க நினைக்கிற சக்தி, நான் நினைக்கிற சக்தி ஒரே சக்தி தான். மக்கள் நினைக்கிற சக்தி, மக்கள் நினைக்கிற சக்தி. துரைமுருகன் கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு ஃபோன் பண்ணிடுவாரு. ஏப்பா உங்களுக்கு சீட்டெல்லாம் கிடையாது, கிளம்பிடுங்க. ஒரு வாரம் கழிச்சு நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்கன்னு நாங்க பேசி முடிச்சுட்டோம். தலைவர் சொல்ல மாட்டாரியா, கடைசியில் உங்களை விரட்டி விட்டுருவாரு. இப்பவே கிளம்பிடுங்க. இப்படி பல பேரை கிளப்பி விட்டுருவாரு துரைமுருகன். என்ன நடக்குது முதல்ல சொல்லி கிளம்பு, வேற பக்கம் போ. காமராஜுக்கு பிறகு, கக்கனுக்கு பிறகு ஒரு தலித் தலைவன் காங்கிரஸுக்கு வந்திருக்காரு. இந்த தலைவன் கண்டிப்பாக நீ வேற, நான் தான் திருப்பி அண்ணாமலையா காமிக்கிறேன். அண்ணாமலை ஃபாலோ பண்ணிக்கங்க. கமலாலயம் அலுவலகம் அண்ணாமலை அலுவலகமா மாறி போச்சு. காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவன் செல்வ பெருந்தகை அலுவலகமா மாத்திரணும். ஆதன்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக திரு செல்வ பெருந்தகை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். திரு செல்வ பெருந்தகை காங்கிரஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டு காலம் பயணித்துக் கொண்டு இந்த இடத்துக்கு, இந்த உயரத்துக்கு வந்திருக்கார். யார் இந்த செல்வ பெருந்தகை? இவருடைய ஆரம்ப காலம், இவருடைய அரசியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 கட்சியில இருந்து வந்திருக்காரு. எல்லாம் ஒடுக்கப்பட்ட சமுதாய கட்சிகளாகவே இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் வந்திருக்காரு. இப்ப அவரும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு தலைவர் தான். பட் அந்த மாதிரி தலைவர்கள் தான் நம்ம நாட்டுக்கு தேவை. ஏன்னா வலியும் ரணங்களும் தெரிந்தவர்கள் தான் இந்த மக்களை காப்பாற்றுவார்கள். அதனால அவருக்கு நாமளும் வாழ்த்து தெரிவித்து விட்டு, யார் இந்த செல்வ பெருந்தகைன்னு சொல்லுங்க சார். இவருடைய அரசியல் வாழ்க்கை எங்கிருந்து எங்க இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு சார்? அவர் மிக சாதாரணமான ரிசர்வ் பேங்க்கு ஒரு ஊழியர், கடைநிலை ஊழியர். இதுதான் அவருடைய வாழ்க்கை புள்ளி தொடங்கிய இடம். நீங்கள் அங்கே வேலை பார்த்துட்ருக்காரு. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தலித் அரசியல் அவருக்கான அடையாளம். இந்த அரசியலில் அவர் பயணிக்கிற போது பூவை மூர்த்தி, நீங்கள் அவர் இறந்துட்டார், இப்போ இருக்கிற ஜெகன்மூர்த்தியுடைய அண்ணன். இவர் அதாவது பூந்தமல்லியிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் முழுக்க தலித் இளைஞர்களுடைய அடையாளம் பூவை மூர்த்தி. அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி செய்யுது.
திமுக ஆட்சி, எம்ஜிஆர் மரணம். இந்த காலகட்டத்தில் அதிமுகவுக்கு தலித் அரசியல் தேவை. அப்போ அதிமுகவுக்குள் வலுக்கட்டாயமாக கொண்டு வரப்பட்டவர் பூவை மூர்த்தி. ஏன்னா அவரால் ஒரு 300-200 இளைஞர்களை உடனே திரட்ட முடியும். அந்த காலத்தில் திருமாவளவனுடைய அரசியல் சென்னையில் இல்லை. திருமாவளவனுடைய அரசியல் எங்கன்னா கன்னியாகுமரியில் ஆரம்பிக்குது. எங்கே? கன்னியாகுமரியில் ஆரம்பிக்குது. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் திருமாவளவனுடைய அரசியல். சரியா? சரி. அப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் மதுரை பேஸ். ஆமாம். ஆனால் இப்போ மூர்த்தி மதுரைக்கு பேஸே இல்லை. திருச்சி பேஸ் திருமாவளவனுக்கு, கோயம்புத்தூர் பேஸ், இப்படி தமிழ்நாடு முழுக்க வட மாவட்டங்களில் அவருக்கு பேஸ். கிருஷ்ணகிரி, தருமபுரி. அதனால திருமாவளவனையும் மூர்த்தியும் நீங்கள் ஒன்றா வைக்க முடியாது. பட் மூர்த்தி வந்து திருமாவளவனுக்கு முன்பே அரசியல். அது உண்மை. அப்போ அதிமுக அரசியலுக்குள்ள மூர்த்தியை கொண்டு வந்தது நடராஜன். எம்என் நடராஜன் நிறைய வேலை பண்ணியிருப்பார். அவன் நிறைய சதி பண்ணியிருக்கார். இன்னொரு விஷயம் இது அதாவது செல்வ பெருந்தகையை பற்றி பேசும்போது திருநாவுக்கரசை காங்கிரசினுடைய மாநில தலைவர் ஆக்கியதுக்கு பின்னாடி நடராஜன் இருக்கார். அகமது பட்டேல்கிட்ட ரொம்ப நெருக்கம். யாரு? எம்என் நடராஜன். டெல்லியில் ஒரு பெரிய லாபி, கன்சிராம் ரொம்ப நெருக்கம். பல மாநில தலைவர்களை உருவாக்கியதுக்கு பின்னாடியில் யார் இருக்கா? எம்என் நடராஜன். எனக்கு இந்த வடலூர் சாமி தலைவர்னு ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் நிறைய சொல்லியிருக்கார். டெல்லியில் மிகப்பெரிய கன்சிராம் மாயாவதிட்ட செல்வாக்கு நடராஜனுக்கு தான். டெல்லியில் பிரணாப் முகர்ஜி கிட்ட செல்வாக்கு நடராஜன்கிட்ட. இந்த நடராஜனை பொறுத்தவரை நீங்கள் டெல்லியில் மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர். அந்த செல்வாக்கு தமிழர்களுக்கு உபயோகப்படலை. அதுதான் வருத்தம். பிஆர்ஓ தானே அவரு? பிஆர்ஓ, சாதாரண பிஆர்ஓ. ஆனால் டெல்லி வரைக்கும் செல்வாக்கு. ஆமாம். நீங்கள் ஏன்னா அவர் மனைவி இங்கே முதலமைச்சர்ல. அம்மையார் ஜெயலலிதா. அதாவது ஜெயலலிதாவை சொல்ல வரல, சசிகலா. அதான் சசிகலா சார் முதலமைச்சர். சோ அம்மையார் ஜெயலலிதாவின் அடையாளத்தை வைத்துக்கொண்டு இந்த லாபி எல்லாம் தன்பால் இழுத்துட்டாங்க. நான் மனைவி முதலமைச்சர் நான் சொன்னது ஜெயலலிதாவை சொல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. ஜெயலலிதா இருக்கும்போதே சசிகலா தான் முதலமைச்சர். கரெக்ட். இப்பதான் கரெக்டான ரூட்ல வரீங்க. அப்போ முதலமைச்சருடைய கணவர், அறிவிக்கப்படாத முதலமைச்சருடைய கணவர் யாரு? முதலமைச்சர் நடராஜன். அப்போ டெல்லியில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அங்கே 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 ஹிந்தியில் சொல்லுவாங்க, சர்க்கார் ஆவோ ஆவோ இதுதான். அப்போ நடராஜன் எத்தனை பேரை, பல பேரை ஐஏஎஸ் ஆக்கியிருக்காரு, பல பேரை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான லாபி பண்ணியிருக்காரு, மாநில தலைவர் ஆக்கியிருக்காரு. இப்படி மிகப்பெரிய அதிகாரம். அதை அப்புறம் வாரமாக வச்சுக்குவோம். அப்போ செல்வ பெருந்தகை பூவை மூர்த்தியோட நெருக்கமாக இருக்கார். புரட்சி பாரதம். இந்த நேரத்தில் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு, பெரிய ஆடிட்டர், அவருடைய கொலை வழக்கு, இவர் குற்றவாளி, கைது செய்யப்படுகிறார். யாரு? செல்வ பெருந்தகை. ஓகே. செல்வம் என்பது நீங்க செல்வத்துடைய அப்பா அம்மா வச்ச பேர். ஓகே. பெருந்தகை என்பது திருமாவளவன் வச்ச பேர். பெருந்தகை. ஏன்னா திருமாவளவன் என்ன பண்றாரு, 1,00,000 பேருக்கு சமஸ்கிருத பேரை தூக்கிட்டு தமிழ் பேர் படுத்துறாரு. அப்பாவுக்கே பேர் மாத்த, அப்பா தான் மகனுக்கு பேர் வைப்பாங்க. அப்பாவுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? தொல்காப்பியன். அப்பனுக்கு புத்தி சொன்ன சுப்பையான்னு நீங்க முருகனை பாடுவாங்க. யாருக்கு? அப்பனுக்கு புத்தி சொன்ன சுப்பையா யாரை சொல்லுவாங்க? முருகனை சொல்லுவாங்க. சிவனுக்கே புத்தி சொன்னாரு. அதுபோல செல்வம் என்பது அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு. பெருந்தகை என்பது திருமாவளவன் வச்ச பேர். புரட்சி பாரதத்திலிருந்து ஏன் விடுதலை சிறுத்தைகளுக்கு வல்ல கொஞ்சம் அமைதியா பொறுமையா கேளுங்க. சரி. அப்போ அங்க இருக்காரு ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு. ஓகே. சிறைக்கு போறாரு. சிறைக்கு போகும்போது அது அவர் நம்ம சிறுமைப்படுத்தக்கூடாது. எனக்கு செல்வத்து மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு. ஏன்னா செல்வ பெருந்தகை, ஏன்னா ஒரு தலித் தலைவன் போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதே போல மல்லிகார்ஜுன் கார்கே. ஆமா ஆமா. நீங்க இந்திய அரசியல் என்பது ஒரு கார்பரேட் பார்ப்பன அரசியல். பிஜேபிக்கு எதிராக இன்னைக்கு கர்நாடகாவிலிருந்து ஒரு கார்கே வந்திருக்கார். தமிழ்நாட்டிலிருந்து செல்வ பெருந்தகை கார்கே அங்க வந்திருக்கார் தமிழ்நாட்டுக்கு. 2 கார்கே. அவர் கர்நாடக கார்கே, இவர் தமிழ்நாடு கார்கே. அதனால நான் ரொம்ப பெரியாரும் அம்பேத்கரும் போராடியது எதுக்கு? தலித்துக்கிட்ட அதிகாரம் வரணும், அதிகாரம் தலித் மக்கள்கிட்ட வந்து சேரணும். அதனால கார்கேவை நம்ம ஆதரிக்கணும், செல்வ பெருந்தகையும் ஆதரிக்கணும். அந்த வகையில் அப்போ ஒரு மர்டர் கேஸில் ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலுக்கு போகிறாரு.
ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு அது போலீஸ் தேட போடுறாங்க, ரெண்டாவது மாடியிலிருந்து குதிக்கிறாரு, காலுடைய இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்கு. நம்ம அதை உள்ள போக வேண்டாம். சரி, அவருடைய ப்ளஸ்ஸை மட்டும் பார்ப்போம். பூவை மூர்த்திட்டு இருக்காரு. பூவை மூர்த்திட்டு இருந்த பிறகு இவருக்கு ஒரு மிகப்பெரிய செல்வம் வந்துடுது. செல்வத்துக்கு செல்வ பெருந்தகைக்கே செல்வம் ஒரு பெரிய செல்வம். நீங்க இப்ப இருக்க திருமாவளவனுடைய அலுவலகமே செல்வ பெருந்தகையுடைய அலுவலகம். ஓ, அசோக் நகர், நம்ம லட்சுமண் சுருதி பக்கத்துல ஒரு ரியல் எஸ்டேட் பண்றாரு. யாரு? செல்வ பெருந்தகை. பண்ணும்போது ஒரு ஆந்திரா கார்டு இருந்து அந்த இடத்த வாங்குறாரு. கோர்ட்டு கேஸ்னா வருது. நீங்க அதுல பல நாள் சண்டை சச்சரவு, கடைசி அந்த இடத்த நீங்க விடுதலை சிறுத்தைக்கு கொடுத்தாரு. பணம் வாங்கி கொடுத்தாரு. சும்மா அது ஒரு விஷயம். அதே போல நீங்க அந்த காமராஜர் நினைவுல இருக்குல்ல, நேர் எழுத்த மாதிரி சிறுத்தைகளுக்கு ஒரு அலுவலகம் இருந்தது. சரியா? இப்ப அந்த அலுவலகமும் பாண்டியனுடைய அலுவலகம் தான். அதுவும் சிறுத்தைகளுடைய அலுவலகம். இப்போ யார்கிட்ட இருக்குன்னா அதுவும் செல்வ பெருந்தகை தான் இருந்தது. ஆக செல்வ பெருந்தகை செல்வம் உள்ள ஒருவராக மாறிட்டார். மாறிய பிறகு நீங்க பூவை மூர்த்திக்கு அவருக்கும் கான்ட்ரவர்சியல். செல்வத்தின் ஒரு நல்ல பழக்கம்னு கேட்டிங்கன்னா எல்லா சகோதரனும் ஏற்றிக்குவார். காரில் நேராக தாஜ் ஹோட்டலுக்கு விட்டுருவார். எங்க? தாஜ் ஹோட்டலுக்கு. நீங்கள் அந்த தலித் இளைஞ தாஜ் ஹோட்டல் வெளியிலேருந்து பார்த்துட்டே இருப்பான். எப்போயா நம்மளாம் போய் சாப்பிட்றது, எப்போ நம்மளாம் போய் அங்கே ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது, வாரா போகலாம் ஏர் காரில். அவ்வளோ பேரும் கொண்டு தாஜ் ஹோட்டலில் அந்த வழியாக போனால் அண்ணே சாப்பிடுவான். சோழா கிராண்டுக்கு போயிரு, ஐடிசி வழியாக போனால் ஐடிசிக்கு போ. இது செல்வத்திட்ட உள்ள ஒரு நல்ல பழக்கம். அப்போ இளைஞர்கள் பூரா அவரை முச்சர்றான். அப்போ அது அங்கிருந்து என்ன பண்றாரு, நேரா கிருஷ்ணசாமிகிட்ட போறாரு. புதிய தமிழகத்தில் இணைகிறார். எங்கிருந்து? புரட்சி பாரதத்திலிருந்து புதிய தமிழகம். சரி, புதிய தமிழகத்துக்கு வந்த பிறகு கிருஷ்ணசாமிக்கு அடுத்தபடியான தலைவராக மாறுறாரு. அங்க என்ன கான்ட்ரவர்சி வருதுன்னா PLPR. கிருஷ்ணசாமி யாரு? கிருஷ்ணசாமி வந்து தேவேந்திர குல வேளாளர். சரியா? அது ஆராய்ச்சி பண்ண அது நிறைய விஷயம் போகும். தேவேந்திர குல அவரை வந்து அருந்திதுன்னு குற்றம் சாட்டுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ள போக வேண்டாம். அவர் நமக்கு வேண்டிய தலித் தலைவர் தான். சரியா? ஏன்னா 84 அவர் இப்ப ஒத்துக்க மாட்டேன்றாரு. எங்களை அப்படி சொல்லாதீங்க. அது வேண்டாம். அது எல்லா தமிழ் சாதி தான் சார். என்னுடைய பார்வையில் எல்லா சாதியே கிடையாது. ஒரே சாதி தமிழ் சாதி தான். ஏன்னா 84 பொள்ளாச்சி பார்லிமெண்ட்ல கிருஷ்ணசாமி வேலை பார்த்தேன். திராவிட கழகம் தான் வேலை பார்த்தது. எங்க பாரு திராவிட கழகம் தாயா, வாழ்க்கையே அழிஞ்சு போச்சியா. நேற்று ஒரு ஆள் பேசினேன். நேற்று யாரு? சுசி கலையரசன், அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் சுசி கலையரசன் கோயம்புத்தூர் பேசினாரு. பேசிட்டு என்ன கலை எப்படி இருக்கேன்னு கேட்டேன். இந்த தாடிக்கார வாழ்க்கையை அழிச்சு விட்டாயா என்னைய. என்ன கலை என்னடா ஆச்சு அப்படின்னு. இந்த பெரியாரை என்னைக்கு பார்த்தோமோ அழிஞ்சு போச்சியா, ஒண்ணுமே இல்லை பாண்டியா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்க. அவர் தான் வால்பாறை விடுதலை சிறுத்தையினுடைய கேண்டிடேட், எம்எல்ஏ கேண்டிடேட். நீங்க ஏடிஎம்கே அலைன்ஸ் இருந்தது இல்ல, அப்ப அவர் தோத்து போயிட்டார். ஜெயலலிதா அம்மா வால்பாறைக்கு போயிருந்து அவர் எம்எல்ஏ இருப்பார், சுசி கலையரசன். அப்போ அந்த பெரியார் என்னைக்கு படிச்சோமோ பார்த்தோமோ இந்த தாடிக்கார கிழவனை, மீதியெல்லாம் 10,000 கோடி வச்ச ட்ரஸ்ட்ல சௌரியமா இருக்கான், நம்ம தெருவா அலையறமையா போஸ்டர் ஓட்டிட்டு. அது மாதிரி நீங்க கிருஷ்ணசாமிக்கு நாங்க போய் திராவிடங்களை வேலை செஞ்சோம். கிருஷ்ணசாமியோடு இணைந்து பணியாற்றுறார் செல்வ பெருந்தகை. PLPR. ஆமா, அங்க சண்டை வந்தது. எப்படியா ஒரு பிஆர் வந்து இந்த கட்சிக்கு கிருஷ்ணசாமிக்கு அடுத்த தலைவர் எப்படி வரலாம் அப்படின்னு PL எல்லாம் எதிர்க்கிறாங்க. அப்போ கிருஷ்ணசாமிக்கு பிறகு இந்த கட்சி தலைவர் ஒரு பிஆரா இல்ல, PL கட்சிக்கு எப்படி பிஆர் வரலாம்? ஒரே சண்டை வருது. அப்போ நீண்ட நாள் அங்க இருக்க முடியல. அங்கிருந்து வெளியேறி கன்சிராம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வராரு. பகுஜன் நம்ம ஆம்ஸ்ட்ராங் பார்ட்டி வராரு. அங்க வந்து டெல்லி அரசியல் பண்றாரு. அப்புறம் அதுக்கு நடுவுல மீண்டும் எங்க வந்தாரு? விடுதலை சிறுத்தைகள், இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர், இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை தலைவர், இளம் சிறுத்தைகள். ஆமா, நம்ம சங்க தமிழன் இருக்காரு. அதுக்கு அதுல பொதுச் செயலாளர் மாறிடுறாரு. மாறிய பிறகு நீங்க அரசியல் போகுது. திட்டக்குடி எம்எல்ஏ, அது மங்களூர்னு ஒரு இப்போதான் திட்டக்குடியா போய் திருமாவளவனுக்கு அடுத்த தலைவராக அரசியலில் எம்எல்ஏ ப்ளஸ் பெருஞ்சிறுத்தைக்கு கீழே சிறுஞ்சிறுத்தை துணை பொதுச் செயலாளர் வந்துடுறாரு. 2006 ஒரு முறை சட்டமன்றம். ஆமாம். அப்போ இதுதான் அவரை தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்திய இடம். சிறுத்தைகள்கிட்ட இருக்காரு. சிறுத்தைகள்கிட்ட இருந்து திருமாவளவனோடு ஏறக்குறைய திமுக ஆட்சியில் இருக்கிற 2006-11 முழுமையாக திருமாவளவனுடைய போர்ப்படை தளபதியா இருக்க. அந்த கட்சியினுடைய
திருமாவளவன் எதை நினைக்கிறாரோ அது, அதாவது கருணாநிதி சொல்லுவார்ல, தம்பி வெட்டி வா என்றால் கட்டி வரும் கூட்டம், வெட்டி மங்க போட்டு வர்றதில்ல, கயிறு கட்டி தோல் எடுத்து கண்ணாடி கொண்டு வர கூட்டம். சரி. அப்போ இதுதான் அவருடைய அரசியல். இந்த அரசியல் நீங்க எங்க புரட்சி தமிழகத்திலிருந்து அதே கான்ட்ரோவர்சி அரசியல் இரண்டாம் கட்டம், அதே போல கிருஷ்ணசாமி இருந்த இரண்டாம் கட்ட அரசியல், மூன்றாம் கட்ட அரசியல் எங்க விடுதலை சிறுத்தைகள்ல ஒரு கான்ட்ரோவர்சியா வருது. ஓகே, அங்க யார் கூட அவருக்கு மோதல்? யார் கூட மோதுனா இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் நீண்ட கால நக்சல் பாரிகள் எல்லாருமே. யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க தடா பெரியசாமி, சிந்தனை செல்வன், திருவள்ளுவன், அதே போல குடந்தை அரசன். அப்போ தனி அமைப்பு இவர்கள்லாம் பழைய சிறுத்தைகள். ஓகே. அப்போ குடந்தை அரசன் திருவள்ளுவன், நாகை திருவள்ளுவன். ஆமா ஆமா, நாகை திருவள்ளுவன் அருந்ததியர் அவர் இல்ல. ஓகே. இங்க இருக்காரு, கடலூர்ல இருக்காரு. கடலூர் திருவள்ளுவன், தடா பெரியசாமி. ஆமா ஆமா. இப்படி இவங்கெல்லாம் வந்து அப்ப ரவிக்குமார் இல்ல ரவிக்குமார்லாம் இல்ல. நம்ம அண்ணன் வன்னியரசு இருக்காரு. ஆமா ஆமா. இவர் ஷானவாஸ்ல போன வாரம் வந்தவர் சார். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார், உண்மை தாங்க சொல்றேன். அதாவது ஷானவாஸ் சிறுத்தைக்கு பயணப்பட்டது அதிகபட்சம் ஒரு 10 வருஷம் கூட இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, 10 வருஷத்துக்கு உள்ளதான் இருக்கும். நான் சிறுத்தைகளோட ஏறக்குறைய 30 வருஷமா நான் டிராவல் பண்றேன். ஓகே. எங்க நம்ம வள்ளிநாயகம் ஓவியா வீடு கிரக பிரவேச ராமதாஸ் தலைமையில மதுரையில எப்போ 92 93ல. சரி. அப்ப இருந்து எனக்கு பெருஞ்சிருத்தி எனக்கு தெரியும். பெருஞ்சிருத்தைய எனக்கு தெரியும். எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம் ஆச்சு. அதனால சிறுத்தைகளுடைய அரசியல்ல மிகப்பெரிய பங்கு நீங்க நிறைய, அதாவது முற்போக்காளர் பூரா அங்கதான் இருப்பான், கம்யூனிஸ்டுகள் பூரா அங்கதான் இருப்பான். விடுதலை சிறுத்தை. ஆமா, கம்யூனிஸ்டுகள் பூரா அங்கதான் இருப்பான், நக்சல்பாரிகள் பூரா அங்கதான் இருப்பான், பெரியாரிஸ்டுகள் எல்லா அடைக்கலமே அதுதான். ஒரு காலத்துல ஒன்னும் திருமாவளவன் அரசியல் இருக்கும், இல்லைன்னா ராமதாஸ் அரசியல் இருக்கும். எங்க எல்லா முற்போக்காலம் பூரா இன்டெலக்சுவல் பாலிட்டிஷியன்ஸ் பூரா திமுக அண்ணா திமுக எவனும் இருக்கவே மாட்டாங்க. எல்லாம் போய் சேர்ந்த இடம் சிறுத்தையும் ராமதாஸ் தான். அது ஒரு காலம். ஏன் திராவிட இயக்கத்தை நம்பாமல் அந்த பக்கம் போனாங்க? திராவிட இயக்கம் வந்து ஒரு முதலாளித்துவ அரசியல். சாதி பார்ப்பான், ஏழை பணக்காரன் பார்ப்பான், கார் இருக்கான்னு பார்ப்பான். ஆனா நான் சொல்ற ஆட்கள் பூரா கலைஞர் காலத்திலேயே, எந்த காலத்திலையுமே சார் பெரியாருடைய சீடர்கள், பெரியாருடைய சீடர் எல்லாம் கார்பரேட்டா மாறிட்டாங்க. அது அதிகாரம் வந்து சார் 67 வரைக்கும் எல்லாம் சரியா இருந்தாங்க சார். 67 வரைக்கும் 67 தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அதான் 60 ஆட்சிக்கு வர்றது முந்தி எல்லாம் சரியா இருந்தாங்க சார். 67 தான் அவங்க முத முறை. ஆமா ஆமா ஆமா, அதான் நான் சொல்றேன். 67 வரைக்கும் சரியா இருந்தாங்க சார். சரி. ஆட்சி அதிகாரம் வந்துருச்சு, எஸ்பி எல்லாம் சல்ட் அடிச்சு நிக்கிறான், கலெக்டர் சல்ட் அடிச்சு நிக்கிறாரு. என்னடா அது, ஏட்டையா பார்த்தா 1 கிலோமீட்டர் ஓடிட்டு இருந்தோம், இப்ப எஸ்பி கலெக்டர் டிஐஜி ஐஜி எல்லாம் திமுகவினர் அப்படி நினைச்சாங்க. ஆமா 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 சார், அண்ணா காலத்துல. அப்போ அதிகாரம் வர ஆரம்பிச்ச பிறகு ஏண்டா இவ்வளவு காலம் அந்த அதிகாரத்தை காங்கிரஸ்காரன் வச்சிருந்தானா, இப்ப தாண்டா அதிகாரம் நமக்கு வந்துருச்சு. அதிகார துஷ்பிரயோகம் தான் முழுசா நடந்தது. எப்போ? அப்போ அங்க என்ன ஆகி போச்சு, சாதி போச்சு, ஏழை பணக்காரன் போச்சு, எல்லாம் போச்சு. யாரை எதிர்த்து போராடிட்டு இருந்தானோ, யார நீங்க எந்த பண்ணையாரு எதிர்த்து போராடிட்டு இருந்தானோ அந்த பண்ணையாரு பூரா இவனுக்கு அடிமையாயிட்டான். நீங்க எம் ராமசாமி அவங்க வந்து செட்டி நாட்டு அரசர்கள். ஆமா, நீங்க அந்த காலத்திலிருந்தே வட்டி தொழில் ஒரு 10 தலைமுறையா வட்டி தொழில். எம்ஜிஆர் எம்ஏஎம் வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அங்க பார்த்தா பெரிய ராஜா முத்தியா செட்டியார், அந்த செட்டியார் இந்த செட்டியார் பெரிய கோடீஸ்வரனா படம். எம்ஜிஆர் அப்போ சிஎம் கேட்டாரா, ஏன் படம் வைக்கலன்னு. எம்ஜிஆர் ஏன் படம் வைக்கலன்னு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், உங்க படம் வைக்கிற அளவுக்கு தகுதி இல்லை. ஏன் இவர் எல்லாம் 10 தலைமுறையா பல ஆயிரம் கோடி சொந்தக்காரன். மலேசியா அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலங்களை விட காரைக்குடி செட்டியார்களுக்கு அதிகமான நிலம் பர்மா செட்டியாருங்க. அதே போல கருணாநிதி ஒரு நாள் வீட்டுக்கு போற, எம்ஏ ராமசாமி செட்டியார் வீட்டுக்கு போற, அவர் குதிரை பிரியர். எம்ஏ ராமசாமி செட்டியார் ரேஸ் கோர்ஸ் இருக்குல்ல, அதான் அவங்களும் தான் ஒரு காலத்துல. கருணாநிதி வீட்டுக்கு போறாரு, போய் பார்க்குறாரு, எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் படமெல்லாம் இருக்கு. கருணாநிதி அப்போ சிஎம். எப்போ ஏன் படம் வைக்கலைன்னாராம். ஓன் படம் வைக்கிறதுக்கு நீ தகுதி இல்லைன்னாராம். ஏன் படம் வைக்கிறவங்க தகுதி இல்லையா, குதிரை பந்தயத்தை ஒழிக்கிறேன், நீ குதிரை ஓட்டுறீல்ல, அதில் தான் எம்ஏஎம் ராமசாமி செட்டியாருக்கு அந்த கருணாநிதியுடைய அதிகாரத்தை வைத்து
குதிரை பந்தயம் ஒழிக்கப்பட்ட நாள் ராமசாமி, அதாவது எம் ராமசாமி செட்டியார் ஒழிக்கப்பட்ட நாள். அதுதான் நீங்க ஜெமினி பாலத்துக்கு குதிரை சிலை இருக்கா, எல்லா பின்னாடி அரசியல் இருக்கு, எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கு. அப்போ நீங்க 50 தலைமுறை செட்டி நாட்டு அரசர்கள், செட்டி நாட்டுக்கு நம்ம சிதம்பரம் கும்பல் தான் செட்டி நாட்டுக்குடி செட்டியாரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, என்ன செட்டி நாட்டு அரசர்கள். நீங்க அவங்களுக்கு ஏர்போர்ட்ல இதே கிடையாது, செக்கிங்கே கிடையாது, எப்போ வேணா போகலாம், எப்போ வேணா வரலாம். மலேசியா, சிங்கப்பூர், பர்மா பூரா செட்டியார்கள் தான். அனுராதபுரம், எங்க இலங்கை அனுராதபுரமே செட்டியார்கள் ஊர் தான். என்ன காரணம் கேட்டீங்கன்னா வட்டி தொழில் செட்டியார்கள் தான். அப்போ இந்த அதிகாரம் எப்போ திமுக வந்த பிறகு செட்டியார் ஊரா இவங்களுக்கு அடிமையாயிரும், செட்டியார் ஊரா அடிமையாயிரும். அப்புறம் தான் செட்டியார் ஊரா, டேய் நமக்கு ஒரு அரசியல் வேணும்டா, அரசியல் வேணும். அப்புறம் தான் நம்ம செட்டியார், எந்த செட்டியார, சிதம்பரம் செட்டியார எங்குண்டி உட்கார வைக்கிறாங்க, உச்சத்தில் உட்கார வைக்கிறாங்க. அவர் மன்மோகன் சிங் மகளுக்கு ஒரு 1000 ஏக்கர் எஸ்டேட்டை வாங்கி கொடுத்து உச்சத்திலே உட்காந்துக்கிறார். இது ஒரு அரசியல் வச்சுங்களா? இது யார் எனக்கு சொன்னா, மறைந்த டிஜிபி எல்என் வெங்கடேச, பெங்களூரில் சிபிஐயில் டிஐஜி. அப்போ இந்த விசாரணை வருது, வந்த உடனே டெல்லியிலேருந்து அந்த பையனை தூக்கி ஓரமாக போடியா. அப்போ இவன் நமக்கு திருப்பி நம்ம செல்வ பெருந்தகை. அப்போ சிறுத்தையில் இருக்கும்போது 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் முதல் கட்ட தலைவர்களுக்குமான சண்டை. அதாவது புரட்சி பாரதத்திலிருந்து புதிய தமிழகம் போன உடனே அங்க அந்த பிரச்சனை. ஆமா, ஆம்ஸ்ட்ராங் கிட்ட போகும்போது, அதாவது மாயாவதி பகுஜன் சமாஜ், அங்க அவனு அரசியல் பண்ண முடியல. பட் ஆனா அதனால தான் அவர் இங்க வந்துட்டாரு, விடுதலை சிறுத்தைக்கு வர்றாரு. இங்க வந்தா 2ஆம் கட்ட தலைவர், 2ஆம் கட்ட தலைவர். ஏன்னா செல்வத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரபரப்பான அரசியல்வாதி, காசு செலவு பண்ணுவாரு. இங்க சிறுத்தையில பூரா வறுமை, பகுஜன் சமாஜ் கட்சியில் வறுமை, தலித் இளைஞர்களுக்கு வறுமை, அப்போ கிருஷ்ணசாமி இருக்கிற பூரா வறுமை, புரட்சி பாரதம் வறுமை. அப்போ இந்த வறுமையை, டேய் வாடா சாப்பிடு, நல்ல சட்டை போடு, கார் வாங்கிக்க, வண்டி மோட்டார் சைக்கிள் வாங்கிக்க, யாரு? பெருந்தகை தான். செல்வம் பெருந்தொகை தான். செல்வமும் இருக்கு, பெருந்தகை இல்ல, பெருந்தொகை. பெருந்தகை இருக்கு, பெருந்தொகையும் இருக்கு. பெருந்தகை. அப்போ என்ன, ஏன் எப்படி இருக்க, இந்த நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு போ, ஏன் என்ன அண்ணா ஒரு ஃபைனான்ஸ், டேய் நான் அது கார் ஒன்று கொடுத்துட்றான், ஃபைனான்ஸு பையன் வாங்கதோடு சரி, அப்புறம் கட்டுறதுல அப்புறம் பார்த்துக்குவோம். அப்போ இந்த மாதிரி அந்த இளைஞர்களை பூரா நகர வாழ்க்கை கொண்டு வர்றாரு. தன்னையை சுத்தியே வட்டமிட வைத்து விட்டார். அப்போ இந்த வந்த உடனேயும் இளைஞர்கள் பூரா அவர் மொய்க்க ஆரம்பிக்கிறான். எதை நீங்க பலாப்பழம் இருந்ததுன்னா என்ன பண்ணும், மொய்க்கத்தான் செய்யும். அப்போ வசதி வாய்ப்பு தேடி வருகிற அத்தனை பேருமே எங்க போறாங்க, செல்வத்துல போறாங்க. நீங்க சாதாரணமா நீங்க தாஜ் ஹோட்டல் வழியே போயிட்டு இருக்காரு வச்சுங்களேன், அண்ணா சாப்பிடுவோண்ணே பசிக்குது, டே உள்ள விடுறா, எங்க தாஜ் ஹோட்டல்ல எங்க பசிக்குது அங்க ஐடிசி பார்க்குள்ளேயே போயிட்டு இருக்கும்போது, அப்போ அண்ணா சாப்பிடுவோம்னா, டே உள்ள விட்டுறா, எங்க ஐடிசி பார்க், எவ்வளவு வந்தாலும் சரி. இதுதான் செல்வ பெருந்தகை. செல்வ உண்மையாவே அந்த பேரு பொருத்தமான பேரு தான். அப்போ இது சிறுத்தையில் பெரிய இடைஞ்சலா இருக்கு. திருமாவளவனுக்கு அடுத்தபடியே இவன் தலைவர் ஆயிரம் போட்டுருக்கு. நம்ம எப்போ தலைவர் ஆகுறது, நம்ம எப்போ எம்எல்ஏ ஆகுறது, நம்ம எப்போ எம்பி ஆகுறது? திருமாவளவன் செல்வ பெருந்தகை 2 பேருமே ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. அப்போ எப்போதும் பவர் பாலிடிக்ஸ் வருமில்ல. நீங்கள் திமுக கலைஞரை பார்க்கணும்னா இப்போ ஆற்காடை பார்க்கவே முடியாது. இப்போ ஸ்டாலினை பார்க்கணும்னா துரைமுருகனை தாண்டி யாரும் பார்க்க முடியாது. உதயநிதியை பார்க்கணும்னா அடுத்து இப்போ யாரை பார்க்கணும், மாசுவை சேகர் பாபை தாண்டி யாரும் பார்க்க முடியாது. இப்படி ஒரு வளையம் வரும். இந்த வளையத்தை உடைக்கணும்னு முடிவு பண்ணி 2 பேருக்கும் கான்ட்ரவர்சி வந்துடுது. திருமாவுக்கும் செல்வ பெருந்தகைக்கு வந்த பிறகு அப்போ எம்எல்ஏவாக இருக்கார், அப்படியே சைலண்டா போயிடுறாரு. எங்க 2010 காங்கிரஸுக்கு போறாரு. ஆமாம், அதாவது நீங்க 2006-11 திமுக கவர்மெண்ட், இவர் எம்எல்ஏவாக இருக்கார், திட்டக்குடி எம்எல்ஏவாக இருக்கிற பொழுது சைலண்டா அப்படியே திமுக மோடுக்கு போயிடுறாரு. அப்போ எம்எல்ஏவா ரிசைன் பண்ணல, ஏன்னா திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கும்போது செல்வ பெருந்தகை ஓட்டு எதுக்கு தேவைப்படும், திமுகவுக்கு தேவைப்படும். அதனால 2011 வரை அவரு எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணவே இல்லை. அப்பதான் நேரம் எங்க போய் செட்டில் ஆகிறாரு, சிதம்பரம் லாபிக்கு போய் சேர்ந்துடுறாரு. சிதம்பரம் லாபிக்கு போய் சேர்ந்த பிறகு சிதம்பரம் மகனுக்கும் ஒரு அரசியல் தேவைப்படுது. என்ன அரசியல்? தலித் பாலிடிக்ஸ் தேவைப்படுது. தலித் பாலிடிக்ஸ் தேவைப்படுகிற பொழுது செல்வத்தை நீங்க அப்படியே தூக்கிடுறாங்க. தூக்கிய பிறகுதான் செல்வம் அகில இந்திய அரசியலுக்கு போயிடுறாரு. அரசியலுக்கு போன பிறகு நீங்க
காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த காங்கிரஸுக்குள்ள ஒரு பெரிய தலித் லாபி இருக்கு. தலித் லாபியில் செல்வம் அடைக்கலமாகிறார். இப்போ இங்கே சிதம்பரம் லாபி, அங்கே தலித் லாபி. அப்போ செல்வத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் நீங்கள் முன்னணி ரேஸுக்கு வந்துடுறாரு. ஓகே, ஃப்ரெண்ட் ரேஸுக்கு வந்துடுறாரு. நீங்கள் எப்பவுமே காங்கிரஸ் தலைமையில் கேரளா லாபி ஒன்று பெரிய லாபி இருக்கும். ஓகே, கேரளா லாபி இந்திரா காந்தி காலத்தில் மேனன், ராஜீவ் காந்தி காலத்தில் ஜார்ஜ், ஓகே, இப்போ ராகுல் காந்தி காலத்தில் வேணுகோபால் இல்லை. இப்போ வேணுகோபால் தான் இவரை ஒரு வருஷமா நிறுத்தி வச்சிருந்திருக்காரு. கேசி வேணுகோபால் தான் யார செல்வ பெருந்தகை போடக்கூடாதுன்னு. ஆனால் அதையும் மீறி இவர் லோக்கல் பாலிடிக்ஸ் என்னன்னா திருமாவளவன் வளர்கிறார். நான் வளர்கிறேன் மம்மி, இந்த பூஸ்ட் குடிச்சா அந்த பையன் பள்ளியில் சொல்ற மாதிரி திருமாவளவனுடைய வளர்ச்சி எல்லாத்துக்கும் கண்ணை உறுத்துது. 3 லட்சம் பேர் அங்கே கூடுறான் திருச்சியில். எல்லாம் எப்படி கட்டிச்சோத்தை கட்டிட்டு புளிசாதம் தயிர் சாதம் கட்டிட்டு சொந்த காசுல குவார்ட்ரு காக்கா பிரியாணி 1000 ரூபாய் பணம் பஸ் இல்லாம வர்றான். அப்போ இது திமுகவை உறுத்துது. என்னடா 3 லட்சம் பேரை எந்த கட்சியும் கூட்ட முடியலையே. திமுக கூட்டுறதுக்கு 100 கோடி ரூபா உள்ளாட்சி துறையிலிருந்து எல்லா காசையும் இந்த பக்கம் திருப்பி விட்டு தான் நேரு சேலத்துல கூட்டுறாரு இளைஞரணி மாநாடு. இங்க அவன் கட்டிச்சோத்தை கட்டிட்டு புலிசாதத்தோட வந்து 3 லட்சம் பேரு திருச்சியில கூடுறான். அப்ப இது திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியா அத்தனை பேரையும் யோசிக்க வைக்குது. ஜர்க்காகிறாங்க. இப்ப இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணி ஆகணுமே. திருமாவுக்கு எதிரா ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணி ஆகணுமே. நீங்க அந்த மாநாட்டுக்கு கார்கே வராமல் தடுத்த சக்தி எதுன்னு விவாதம் ஓடிட்டு இருக்கு. கார்கேவை திருச்சி மாநாட்டுக்கு எந்த சக்தி தடுத்ததோ அந்த சக்தி தான் செல்வ பெருந்தகையை களத்தில் இறங்கி இருக்குங்கிறாங்க. அந்த சக்தி தான், அதே சக்தி தான் நான் நினைக்கிற சக்தி, அதே சக்தி தான் நீங்க நினைக்கிற சக்தி, நான் நினைக்கிற சக்தி ஒரே சக்தி தான். மக்கள் நினைக்கிற சக்தி. சரி, அந்த சக்தி தான் மாபெரும் சக்தி, ஸ்டாலின் சக்தி. போட்டு உடைச்சிட்டீங்களே. மக்களுக்கு உண்மையை சொல்லுவாங்க. நம்முடைய எந்த மடியில கனம் இல்ல, நம்ம போயிட்டே இருப்போம். ஜெயில வச்சாலும் சரி, இல்ல குண்டாசுல போட்டாலும் சரி, தடாவுல போட்டாலும் சரி, இருக்க வரைக்கும் மக்களுக்கு உண்மையை சொல்லுவோம். இதுதான் நம்ம நோக்கம். அப்போ நீங்க தமிழ்நாடு அரசியல்ல தலித்துக்கு ஆப்போசிட் பாலிடிக்ஸ் இருக்கு. நீங்க துரைமுருகனை தலித் அரசியலுக்கு நீங்க வளர்ந்து விடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துறவர் யாரு? துரைமுருகன். அதே போல நீங்க அடுத்த கட்டம் இருக்கக்கூடிய பொன்முடி தலித் பாலிடிக்ஸ். ஏன்னா வடமாவட்டம் அதுதான் முக்கியம். வடமாவட்டம் நீங்க இந்த வடமாவட்ட தலைவர்கள் தான் நீங்க ஸ்டாலின் நெருக்கமா இருக்காங்க. யாரு? துரைமுருகன் வடமாவட்டம், பொன்முடி, ஏவா வேலு, ராணிப்பேட்டை காந்தி, எல்லாம் யாரு? சிறுத்தை ஓட்டில ஜெயிக்க முடியாது. திருமாவளவனுடைய 60வது மணி விழா சார், மணி விழா. திருமாவளவன் மணி விழாவுக்கு முதலமைச்சர் வந்து கலந்துக்கிறார். இது நடந்து 2 வருஷம் ஆச்சு, ஆட்சிக்கு வந்த புதுசு. என்ன சொல்றாருன்னா, திருமாவளவன் அவர்களே, திமுக நன்றி கடன்பட்டு இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய தலித்துக்களுடைய அதிகாரத்தால் தான், தலித்துக்களுடைய வாக்கு வங்கியால் தான் திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. எத்தனை சதவீதத்தில்? 3%. இந்த வட மாவட்டங்கள்ல வன்னியர்கள் பூரா எங்க போயிட்டாங்க? அதிமுகவுக்கு. சரி, போயிட்டாங்களா? எடப்பாடி கூட. அப்போ திமுகவை ஆட்சியில் அமர வைத்தது யாரு? திருமாவளவனுடைய இந்த தலித்து மக்கள் தான். அதனால நாங்க நன்றியோடு இருக்கிறோம். இதை பதிவு பண்றாரு. சரி, யாருடைய மணி விழாவில்? திருமாவளவன் மணி விழாவில். இதுதான் உண்மை. இதுதான் அப்ப இது யாருக்கு நெருக்கடியா இருக்கு? ஏவா வேலு, துரைமுருகன், ராணிப்பேட்டை காந்தி, பொன்முடி, இவங்க தான் நீங்க நம்பர் 1 திமுக 50 தலைவர்கள் அந்த காலத்துல. இப்ப இவங்க 50 தலைவர்கள். அதுல எப்படியாவது ஐயா ராமதாஸ் அவர்களை இந்த பக்கம் கொண்டு வரணும்னு எவ்வளவு பேர் நினைச்சாங்க. ஆனா திரும்ப சொல்லிட்டாரு, பாஜக பாமக 2 வந்தா நான் கிளம்பிடுவேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா. ஏன்னா தலித் வாக்கு வங்கி எங்க இல்லைன்னா திமுகவுக்கு முஸ்லீம்களும் கிளம்பிடுவாங்க. கிளம்பிடுவாங்க. ஏன்னா தலித்துக்கள் முஸ்லீம்கள் 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. என்ன காரணம்? 2 பேரும்
பிஜேபியால் பாதிக்கப்படுறாங்க, சரி, சனாதனத்தால் பாதிக்கப்படுறாங்க. அதனால 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. அதனால திருமாவளவன் இந்த கூட்டணியில் இல்லைன்னா முழுக்க முஸ்லீம்கள் வாக்கு வங்கி 7 முதல் 10%, சிறுத்தை 4%, 14% ஓட்டு திருமானாலேயே கிடைக்குது. ராமதாஸ்னால, ஐயா ராமதாஸ்னால ஒரு 2% வாக்கு கூட இல்லை. வன்னியர்கள் பூரா திமுக வன்னியரா போயிட்டாங்க, அதிமுக வன்னியரா போயிட்டாங்க, விஜயகாந்த் வன்னியரா போயிட்டாங்க. வேல்முருகன் பக்கம் அவர் பாதிய கடத்திட்டு போயிட்டாரு. அப்போ இதுதான் அடையாளம். அப்போ ராமதாஸால எந்த லாபம் இல்லை, திருமாவளவனால மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் மாதிரி. நீங்க இதுதான் ஸ்டாலினை யோசிக்க வைக்குது, துரைமுருகனை யோசிக்க வைக்குது, ஏவா வேலு, பொன்முடி, ராணிப்பேட்டை காந்தி எல்லாம் அந்த வன்னியர் பெல்ட் இருக்கிற ஆட்கள் பூராம சிறுத்தை ஓட்டலினா இல்லை சார். சரி, அப்போ இவரை நம்ம கொஞ்சம் தட்டி வைக்கணும். இதுக்கு இவருக்கு இணையா ஒரு ஆளை களத்தில் இறக்கணும். யாரு? அவர்தான் செல்வ பெருந்தகை. என்ன சொல்றீங்க? காங்கிரஸ் தேசிய தலைமை செல்வ பெருந்தகைக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவராக கொடுத்திருக்காங்க. இதுல திமுகவுக்கு லிங்க் இருக்குன்றீங்களா? 100%. சிறுத்தை வளர்வதை திமுக விரும்பல, யாரு வளர்றதே திமுக விரும்பாது சார். என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா சார், அதாவது ஒரு லாஜிக்கோட நம்ம வந்து எல்லா கணக்கையும் அவங்க மேலே எழுதக்கூடாது சார். நீங்க அவன்ட்டா திமுக மேல ஏதாவது ஒரு குறை சொல்லிடுறீங்க, அவங்க அமைதியா அரசியல். நான் ஏதோ ஜெயலலிதாவுக்கு பினாமி மாதிரி பேசுறீங்க, இல்ல சசிகலா எடப்பாடி பினாமி மாதிரி பேசுறீங்க சார். உண்மை சொல்றேன். ஏன்னா நல்லா கேட்டுங்க, ராமதாஸை முதல் அங்கீகரிச்சது ஜெயலலிதா சார், வைகோ முதல் அங்கீகரிச்சது ஜெயலலிதா சார், முதல்ல கூட்டணி சேர்ந்து சிறுத்தையை அங்கீகரிச்சது யாரு? ஜெயலலிதா தான். நீங்க அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது சார், ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாடி நானும் பத்திரிகையாளர் கும்பல உட்கார்ந்துருக்கேன், சரியா? அப்போ வைகோ, ஜெயலலிதா, திருமாவளவன் 3 பேர் இருக்காங்க. அது இன்னொரு கூட்டணி கட்சி. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? கையை பிடிச்சி தூக்கு. அருமையா என்ன சார் ஐபி மாதிரி உளவுத்துறை மாதிரி இருக்கீங்க உங்க கூட. அப்போ சகோதரன் திருமாவை கையை பிடிச்சி தூக்குது அந்த அம்மா. ஆமா. அப்போ வைகோ கையை பிடிச்சி வைகோ எட்டி பாக்குறாரு. நம்ம தெரிஞ்சு பிடிக்குதா தெரியாம பிடிக்குதா, சென்னாரிட்டி நிலைமை ஆயிடக்கூடாதுல்ல. அதனால வைகோ என்ன பண்றாரு? எட்டி பாக்குறாரு. உண்மையா திருமாவளவன் கையை பிடிச்சி அந்த அம்மா கையை பிடிச்சி தூக்கி இப்படியே தூக்குது. அப்புறம் வைகோ தூக்குது. அப்போ 2 சகோதரன். திருமாவளவன் முதல் சகோதரன், வைகோ 2வது சகோதரன். யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு. அப்போ இதுதான் ஜெயலலிதா. ஆனா நீங்க உங்க கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணுவா தெரியுமா? வைகோ எப்படி டம்மி பீஸ் ஆக்கலாம், திருமாவளவன் தலித் நம்மளை மீறி வளர்ந்துடக்கூடாது. இந்த அதாவது சாணக்கியனுடைய சூழ்ச்சி அவ்வளோ உள்ளவர் தான் நீங்கள் கலைஞர் கருணாநிதி. தன்னை மீறி யாரும் வந்துடக்கூடாது. கல்யாண வீட்டுக்கு போனாலும் எல்லா மாலையும் விழுகணும், அந்த வீட்டுக்கு போனாலும் எல்லா மாலையும் விழுகணும். இதுதான் டாக்டர் கலைஞர் கருணாநிதி. அதனால தான் நீங்கள் பல தலைவர்கள் உருவானாங்க எங்க திராவிட இயக்கத்துல. இவர் வந்தவருக்கு எந்த தலைவனையும் காணோம். எந்த தலைவர்? ஒரே ஒரு தலைவர் ராசா தான் வந்திருக்கான். ஒரே தலைவர் ராசா தான். ராசாவை தவிர எந்த தலைவனுமே இல்லை. சின்ன ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு தான் தான் பெரியாருடைய தொண்டன் அறிக்கை கொடுத்துட்டு இருக்கார். அதனால திருமாவளவனை முதல்ல அங்கீகரித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா தான். சிறுத்தைக்கு பொது தொகுதி சிறுத்தை கேட்குது. யாருக்கு? அர்ஜுன் ரெட்டிக்கு பொது தொகுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டிஆர் பாலுவும் துரைமுருகன். நீங்க யாருக்கு சீட் கொடுக்க போறீங்க? யாருக்கு சீட் கொடுத்தா அவரு கட்சி பிரச்சனை இல்லை, அது இவரு கேட்க வேண்டிய அவசியம். இன்னொரு விஷயம் சொல்றேன், துரைமுருகன் கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் ஃபோன் பண்ணிடுவாரு, ஏப்பா உங்களுக்கு சீட்டெல்லாம் கிடையாது, கிளம்பிடுங்க, ஒரு வாரம் கழிச்சு நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்கன்னு நாங்க பேசி முடிச்சிட்டோம். தலைவர் சொல்ல மாட்டாரியா, கடைசியில் உங்களை விரட்டி விட்டுருவாரு, இப்பவே கிளம்பிடுங்க. இப்படி பல பேரை கிளப்பி விட்டுருவாரு துரைமுருகன். என்ன நடக்குதோ முதல்ல சொல்லி கிளம்பு, வேற பக்கம் போ, உனக்கு கடைசி நேரத்தில் கழட்டி விடுறது தலைவர் முடிவில் இருக்காரு, இப்பவே கிளம்பிடு. இதுதான் துரைமுருகன். அதனால செல்வம் களமிறக்கப்பட்டதுக்கு பின்னால் திமுக உடைய செயல் இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கார்கே இப்போ திமுகவுக்கு நெருக்கமா இருக்கார், திமுக தலைமைக்கு நெருக்கமா இருக்கார். இதை மீறி நீங்க கேசி வேணுகோபால் தடுத்து பார்த்திருக்காரு செல்வ பெருந்தகைய. அதை மீறி தமிழ்நாட்டில் ஒரு தலித் அரசியல் காங்கிரஸ்க்குள்ள வரணும். ஏன்னா இளைய பெருமாள் ஒருத்தர் இருந்தார், அவரு தான் நீங்க வட மாவட்டங்களில்
அனைத்து சேரிகளும் காங்கிரஸ் கூடிய பறக்க விட்டவர். ஆமா. அவருக்கு பின்னாடி நீங்க காங்கிரஸ்ல தலித் தலைவர்களே இல்லை, சரி, தலித் தலைவர்களே இல்லை. அதனால இப்போ அந்த காங்கிரஸ் குடி பறந்த இடத்துல பூரா என்ன குடி பறக்குது? சிறுத்தை குடி பறக்குது. எல்லாம் சிறுத்தை குடி பறக்குது. காங்கிரஸ் அழிஞ்சே போச்சு. இப்போ வட மாவட்டங்கள்ல அரசியல் சக்தியாக திருமாவளவன் தீர்மானிக்கும் சக்தியாக வந்துடுறாரு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக திமுக அடுத்தபடியாக நீங்கள் சீமா இப்போ 6% வச்சுருக்காரு. சிறுத்தை நீங்கள் அந்த அந்த இடத்தை தக்க வைக்கக்கூடிய இடத்துல வந்துடுது ஒன்று. ரெண்டாவது, சனாதன எதிர்ப்பாளர், தமிழ் தேசிய அரசியல்வாதி. 2 விஷயம் இருக்குது. பிஜேபியோட எப்போ காம்ப்ரமைஸே இல்லை. ரெண்டாவது, சனாதனத்தை பற்றி பேச சொன்னால் 3 மணி நேரம் பச்சை தண்ணி குடிக்காமல் பேசுவார். அந்த தலைவர் உலகத்தை திருமாவளவன் தான், வேறு யாரும் இல்லை. சரி, நீங்கள் இந்திய அரசியலாக இருக்கட்டும், இலங்கை அரசியலாக இருக்கட்டும், சர்வதேச அரசியலாக இருக்கட்டும், ஜியோ பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லாம் கற்றுக்கிட்ட இடம் எங்க? வவுனியா காடு. இந்த தகுதி வேற யாருக்குமே இல்லை, திருமாவுக்கு மட்டும்தான் இருக்கு. சோ திருமாவின் இந்த வளர்ச்சி அதே போல தலித் மக்கள் அந்த ஆர்கனைசிங் பெரிய கூட்டம் திருமாவுக்கு போகுது. அதை கட்டுப்படுத்தணும். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே திருமாவும் இருக்கணும், விடுதலை சிறுத்தையும் இருக்கணும்னா இன்னொரு தலித் தலைவரை உருவாக்கணும் அப்படின்னு தான் இப்ப காங்கிரஸ்ல செல்வ பெருந்தகைக்கு திமுக சீட்டு வாங்கி கொடுத்துருக்கு. திமுக சீட்டு நேரடியாக குற்றம் சாட்ட முடியாது. சரி, ஆனா பின்னணியில் திமுகவினுடைய அரசியல் இருக்கு. திமுகவினுடைய நீங்க செல்வ பெருந்தகை என்ன திமுக சொல்றது கேட்க போறாரு இல்ல? எப்படின்னா இப்போ ஸ்டாலின் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்களை வீரமணிகிட்ட சொல்லி கொளுத்தி போட சொல்லுவார். வீரமணிகிட்ட சொல்லி RSS நேரடியாக எதிர்க்க முடியாது. அதனால என்ன பண்ணுவார்? வீரமணிகிட்ட சொல்லி அறிக்கை சொல்லுவார். கம்யூனிஸ்ட் தலைவரை சொல்லி அறிக்கை சொல்லுவார். இப்போ கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், வைகோ கீக்கோ எல்லாமே எப்போ நேராக ஸ்டாலின் என்ன சொல்றாரு? செல்வத்தை சொல்லி அறிக்கை விட சொல்றாரு. யாரை? ஏடிஎம்கே எதுக்கிறக்கும் செல்வ பெருந்தகை. இதுதான் இப்ப திமுக முதல்ல என்ன பண்ணுச்சுன்னா, திருமாட்ட சொல்லி பிஜேபி RSS எதிர்ப்பதற்காக ஒரு களம் உருவாக்குச்சு. அதுக்கு கோர்ட்ல போய் வழக்கு போட்டார்ல, வீரமணி செய்ய வேண்டிய வேலையை யார் செய்யறா? திருமாவளவன் செய்யறாரு. அப்போ இப்ப திருமாவளவன் இப்ப டிமாண்ட் பண்ற நிலைமைக்கு வந்துட்டார். திமுகவை டிமாண்ட் பண்ண நீங்க சொல்றதா கேட்க முடியாது, நானும் கொத்தடிமை கிடையாது. இப்போ டிமாண்ட் பண்ற நிலைமைக்கு வந்துட்டாரு. வந்த பிறகு சரி, ஆல்டர்னேட்டிவ் என்ன? துரைமுருகன் அந்த திமுகவுடைய 50 தலைவர்கள் திமுக ஆரம்பிச்சாங்கல்ல, ராபின்சன் பூங்காவில், குற்ற மலையில 49ல, அந்த 50 தலைவர் இப்ப 50 தலைவர்கள். சாராய வியாபார காந்தி, மணல் கரிகாலனுடைய துரைமுருகன், ஏவா வேலு, ஏவினால் தான் வேலு, ஏவாத வேலு, சவுடு மண்டம் பூரா காணாம், பொன்முடி தலைவனுக்கு பாருங்க. இந்த 50 தலைவர்கள் தான் இப்போ தமிழ்நாட்டினுடைய வட மாநிலத்தில் இப்போ ராமதாஸ் ஏற கட்டிட்டார். இப்போ திருமாவளவன் வளர்ந்து வர்றாரு. இதுக்கு செக் வைக்கணும். இதுக்காகத்தான் களமிறக்கப்பட்டவர் தான் செல்வ பெருந்தகை. இன்னொரு விஷயம், சரி, திமுகவினுடைய சிபாரிசும் இதுல இருந்திருக்கலாம், திமுகவுடைய பின்னணியும் செல்வ பெருந்தகை நியமனத்துல இருக்கலாம்ன்றீங்க நீங்க. ஆமா, காங்கிரஸ்னாவே ஒரு கோஷ்டி பூசல் இருக்கும், பெரிய கோஷ்டி தாங்க, தொண்டர்களை விட தலைவர்கள் தான் அதிகம். செல்வ பெருந்தகை தலைவரான பிறகு நேற்றைக்கு பேட்டி கொடுக்கும்போது கேவி தங்கபாலு இருக்காரு, வேற யாரும் மூத்த தலைவர்களே இல்ல. KS அழகிரி கூட காணும், அங்க அவரு வரமாட்டார் இப்போதைக்கு, என்ன தலைவர் பதவி போயிடுச்சு. மற்றவங்க யாருமே இல்ல. EVKS இல்ல, சிதம்பரம் இல்ல, கார்த்திக் சிதம்பரம் வருவாரான்னு தெரியல, ஏன்னா அவரு தான் தலைவர் கேட்டு இருந்தாரு. சோ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்கறீங்க இந்த மாதிரி? மீண்டும் அந்த கோஷ்டிகள் நல்லா பளிச்சுன்னு தெரியுது, இல்ல முத நாள் இல்ல போக போக எல்லாம் மாறுமா? செல்வ பெருந்தகை எல்லாரும் ஏத்துப்பாங்களா? இல்ல, அதாவது இந்த நீங்க சொல்ற தலைவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இல்லை. சரி, பெரிய அரசியல் இல்லை. ஆனா செல்வ பெருந்தகை பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. சரி, என்ன அரசியல்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நீங்க காங்கிரஸ் இளைஞர்கள், ரெண்டாவது தலித் இளைஞர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு பெரிய பாசிட்டிவ் அம்சம் இருக்கு. நீங்க கார்த்திக் சிதம்பரத்தை BMW பென்ஸ் கார் இருந்தால் தான் போய் பார்க்க முடியும். நீங்க அழுக்கு சட்டையோட ஒருத்தன் போனா அவர் பார்க்கவே மாட்டார். ஏன்னா அவர் பிறக்கும் போதே நீங்க கோல்டு ஸ்பூன் வித் பான், சில்வர் ஸ்பூன் இல்லை, நான் சில்வரை விட கோல்டே சொல்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சாதாரணமான தொண்டங்கிட்ட இறங்கிலாம் வரமாட்டார். சரி, காது கொடுத்து கூட பேச மாட்டார். காங்கிரஸ் கல்ச்சரே அதுதான். காங்கிரஸ் அரசியல் பண்ணையார் அரசியல் தான் ஆரம்ப காலகட்டம். ஆமா, அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் பூராம
மிகப்பெரிய நில சுவார்ந்தார்கள். இப்போ ஒரு பாரம்பரிய பண்ணையார்கள். எளிய தொண்டனை காங்கிரஸில் கிடையாது. அதெல்லாம் காமராஜர் காலத்தோடு போச்சு. 1967க்கு முன்னாடியே போச்சு. அதற்கு பின்னாடி காங்கிரஸினுடைய அடையாளம் பெரும் பண்ணையார் மூப்பனார் தான். இப்போ மூப்பனார் மகன் வாசனை சொல்கிறோம்ல, அது அப்போ காங்கிரஸ்னால பண்ணையார் கட்சி, ஏழவாழ கட்சி திமுக. ஓகே, இப்படி தான் அடையாளப்படுத்த ஏழவாழ கட்சி தானா? ஆமாம், உண்மைதான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஏழவாழ கட்சி எல்லாம் போய் அது ஒரு பண்ணையார் கட்சி ஆகி போச்சு திமுக. இப்போ ஏழவாழ கட்சி எதுனா அதிமுக. ஏழவாழ கட்சி அதிமுக. ஏன்னா அதிமுக தலைவர்கள் பூரா கோடீஸ்வரர், தொண்டம் பூரா ஏழவாழம் இன்னைக்கு வரைக்கும். அவன் இப்போ மேலே அதிமுகவுடைய தலைமைக்கும் கேளுக்கு தொடர்பே இருக்காது. ஓகே, ஆனால் அவன் ரெட்டைகளையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வீட்டில் படம் ஒட்டி வச்சிருக்கான். அப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் என்பது கட்சி கொடி கட்டுறதுக்கே கான்ட்ராக்டரோட நிலைமை ஆகிப்போச்சு. அதனால காங்கிரஸுக்கு தலைவர்களை எங்கேருந்து டெல்லியிலேருந்து நியமிப்பாங்க. அழகிரி ஆகட்டும், செல்வ பெருந்தகை ஆகட்டும், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஈவிகேஸ் இளங்கவன் ஆகட்டும், தங்கபாலு, திருநாக்கரசு எல்லாமே டெல்லியிலிருந்து அறிவிப்பாங்க. எதா இருந்தாலும் டெல்லியை கேட்டு தான் செய்யணும். ஓகே, எதா இருந்தாலும் டெல்லியை கேட்டு தான் செய்யணும். அதனால தான் காங்கிரஸ் அழிஞ்சே போச்சு. நீங்க கர்நாடகா, ஆந்திரா எடுத்துட்டீங்கன்னா காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சியா இருந்தது. நீங்க ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டி நீங்க காங்கிரஸினுடைய பெரிய அடையாளம். அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் காங்கிரஸ் தவிர எந்த கட்சியும் அரசியலே பண்ண முடியல. அவர் மகன் ஜெகன்மோகன் ரெட்டி வந்த பிறகு காங்கிரஸ் என்ன பண்ணுது, அவரை தூக்கிட்டு வேற ஒரு ஆள் தலைவராக போடுது. இப்போ காங்கிரஸ் அழிச்சே விட்டார். அதே போல சந்திரசேகர் ராவ் இப்படி. அதனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர்களுக்கு செல்வாக்கு வந்துடக்கூடாது. ஓகே, மாநில தலைவர்களுக்கு செல்வாக்கு. ஆனால் மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சி தலைவர்கள் தான் மாநில அரசியலை தீர்மானிப்பாங்க. இதுதான் காங்கிரஸுக்கு மாநில கட்சிக்குமான வித்தியாசம். மாநில கட்சி ஏன் வளருது, காங்கிரஸ் ஏன் அழியுதுன்னா, மாநில தலைவர்கள் என்பவர்கள் ஏற்றுமதியோ இறக்குமதியோ செய்யப்பட முடியாதவர்கள். நீங்க திமுக இருக்குன்னா திமுகனுடைய அடையாளம் கருணாநிதி குடும்பம் தான். அதிமுக அடையாளம் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் ஜெயலலிதா தான். ஆனா காங்கிரஸ்ல 52 பேர் மாறிட்டாங்க. 52 பேர் மாறியாச்சு. அப்போ அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்காது. ஜெகன்மோகன் ரெட்டியை தவிர அங்கே வேற ஆளே இல்லை. நீங்கள் இதுதான் அரசியல். தமிழ்நாட்டை பொறுத்தவரை செல்வ பெருந்தகை ஒரு 5 வருஷம் வச்சுருப்பாங்க. 5 வருஷம் வச்சுருப்பாங்க. மற்ற தலைவர்களை விட செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை மிக எளிதாக ஈர்க்க முடியும், அரசியல் செய்ய முடியும். மூத்த தலைவர்கள் நீங்கள் ஒத்துழைத்தாலும் ஒத்துழைக்காவிட்டாலும் அடிமட்ட தொண்டை செல்வத்தோட இணக்கமா இருப்பாங்க. சரி, என்ன காங்கிரஸை வளர்த்து எடுக்க முடியுமா? அப்ப பிஜேபி பெரிய அளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அண்ணாமலைன்ற ஒரு பர்சனாலிட்டியை தலைவரா போட்ட பிறகு ஒரு பேசு பொருள் அது வளர்ந்திருக்கா இல்லையான்றது தேர்தல் ரிசல்ட்ல தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு பேசு பொருளை செல்வ பெருந்தகை ஏற்படுத்துவாரா? கண்டிப்பா ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலை யாருக்கும் கட்டுப்படுறது இல்லை. யாருக்கும் கட்டுப்படுறது டெல்லி கட்டுப்படுது இல்ல. நான் ஸ்டேட்ல யாரும் கட்டுப்படுறது இல்லை, கட்டுப்படுத்த முடியல. சரி, அதனாலதான் அண்ணாமலை திமுக அதிமுக 2 பேருக்குமே நீங்க மிகப்பெரிய அரசியல் எதிர்ப்பை கொடுக்கிறார். அதே எதிர்ப்பை மல்லிகார்ஜுன கார்கே செல்வ பெருந்தகைக்கு நெருக்கமா இருக்கார். இந்த நெருக்கத்தை வைத்துக் கொண்டு இன்னொரு அண்ணாமலையா மாறணும் செல்வ பெருந்தகை. இன்னொரு அண்ணாமலையா எப்படி மாற முடியும்? அவரு கண்டிப்பா மாற முடியும். எப்படி மாற முடியும்னா, திமுக பின்னணின்றீங்க, அவருக்கு பதவி கிடைச்சது திமுகவும் ஒரு காரணமா இருக்கலாம்ன்றீங்க. ஆமா, அப்படி எல்லாம் இருக்கும்போது திமுக எப்படி அப்படி அந்த மாதிரி ஒரு தனியால வளர விடுவாங்களா சார்? பதவிக்கு வர வரைக்கும் தான் சார் உங்களுடைய நான் எம்எல்ஏ ஆக வரைக்கும் தான் அன்பார்ந்த மக்களே ஓட்டு போடு கிட்டு போடு காலையில விழுவேன். அப்புறம் ஓட்டு எம்எல்ஏ ஆனோம்னா காலையில் காலை போட்டு உட்காந்துருவேன். இதுதான் அரசியல். அதனால செல்வ பெருந்தகை காங்கிரஸ்ல ஒரு முத்திரை பதிக்கணும்னு விரும்பினார்னா அண்ணாமலையை ஃபாலோ பண்ணணும். அண்ணாமலை ஃபாலோ ஏன்னா அண்ணாமலை திமுக அதிமுக 2 பேருமே எதிர்ப்பதின் மூலம் தான் அவரை இன்னைக்கு டெல்லி தலைமை அண்ணாமலையை தவிர வேற யாரும் தமிழ்நாடு அரசியல் பண்ணவே முடியாதுங்கிறாங்க. அதே நிலைமையை செல்வ பெருந்தகை உருவாக்கணும். காங்கிரஸ் அரசியலை நீங்க காமராஜ் கக்க அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியலை மீண்டும் கொண்டு வரணும். கொண்டு வந்தால்தான் நீங்க மூத்த தலைவர்களை பூராத்தையும் ஓரம் கட்டலாம். யாருக்கு பின்னாடியும் மிகப்பெரிய தொண்டர் பலம் கிடையாது. ஆனா செல்வத்தினால
தொண்டர் பலத்தை உருவாக்க முடியும். ஏன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா வரக்கூடிய பணத்தை காசை இறைக்கக்கூடிய ஆள் செல்வம். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அரசியலை செஞ்சா அவர் அரசியலை தக்க வைக்கலாம். இல்லைன்னா 5 வருஷத்துல அவரும் காணாம போவார். இதுதான் காங்கிரஸ் அரசியல். காங்கிரஸ் அரசியலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அரசியலை போலதான். ஒரு பரபரப்பு அரசியலை காங்கிரஸ்ல பண்ண ஆரம்பித்து விட்டால் காங்கிரஸ் அவரே அங்கீகரிக்கும். காங்கிரஸ் அவரை அங்கீகரிக்கும். ரெண்டாவது, நீங்க அண்ணாமலையை போல நீங்க கட்சி தொண்டர்களை அரவணைக்கக்கூடிய தகுதி உள்ளவர் செல்வ பெருந்தகை. சரி, என்ன காரணம் கேட்டீங்கன்னா திருமாவளவன் கட்சி இருக்கும்போதே திருமாவளவனுக்கு இணையாக கட்சி தொண்டர்களை அவரால் ஒருங்கிணைக்க முடிஞ்சது. கிருஷ்ணசாமி இருக்கும்போது கிருஷ்ணசாமியை விட தொண்டர்களை ஒருங்கிணைக்க முடிஞ்சது. பூவை மூத்திட்டு இருக்கும்போது அதே கதை தான். அப்போ இது அவருக்குள்ள சிறப்பு. அதனால இப்ப அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. நேரடியாகவே மல்லிகார்ஜுன கார்கே இவருக்கு நேரடியாக தொடர்புல இருக்காரு. அதனால காங்கிரஸ் கட்சியை செல்வம்னா காங்கிரஸ் கட்சினா செல்வம். 67ல் முடிஞ்சு போன அரசியலை மீண்டும் கொண்டு வருவதற்கு நான் செல்வத்துக்கு ஆலோசனை சொல்றேன். நீங்க மூத்த தலைவர்களை யாருக்கு பின்னாடி தொண்டனே கிடையாது. ஆனா காலை வாரி விட்டுருவான். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க புகார் நிறைய தட்டிட்டே இருப்பாங்க. நேற்றே பல பக்கம் செல்வத்தின் மீது புகார் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்திக்கே அவரு ஒரு லண்டன்ல ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று ஆரம்பிக்கிறார். யாரு? செல்வம். ஆமா, இதெல்லாம் ஏமாத்திட்டானுங்க. 100 கோடி ஆட்டையும் போட்டானுங்க. செல்வம் நிறைய பேரை ஏமாத்தாருன்னு சொல்றாங்க. செல்வத்தை ஒரு ஆள் 100 கோடி ரூபாய் ஏமாத்திட்டான். ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறாங்க. வாங்கி இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை லண்டனுக்கு அனுப்பி படிக்க வச்சு அங்கேயே வேலை வாங்கி கொடுக்கறது. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அதை ஒருத்தன் அவன் பேர்லயே அங்கேயே வாங்கிட்டான். இவர் கொடுத்த காசுல அங்கேயே ஒருத்தன் வாங்கி அவன் அங்கேயே செட்டில் ஆயிட்டான். போச்சு. இது எப்போ நடந்தது? இதெல்லாம் நடந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் முந்தைய இந்த தகவல் எனக்கு தெரிஞ்சது. அப்ப நான் சொன்னேன், முயற்சி பண்றாரு, கண்டிப்பா ஆட்டையை போட்டுருவான். ஏன்னா அங்க சட்டம் அப்படி. அங்க இருக்கணும் போய் கிள்ளி வச்சீங்கனாலே நீங்க 5 வருஷம் ஃபைன் போட்டுருவான். அடிக்க வேண்டாம். என்ன பண்றது? கிள்ளிட்டால லண்டன்ல. ஏன்னா அங்க சட்டம் அவ்வளவு கடுமையான சட்டம். நீங்க அப்பா குழந்தைய அடிச்சிட்டால குழந்தை 100க்கு போன் பண்ணிச்சுன்னா அப்பா போலீஸ் பிடிச்சிட்டு போயிரு. சட்டம். என் பையன் அங்கதானே இருக்கான், லண்டன்ல சார். நீங்க என் பையன் அதிர்ச்சியா இருக்கு. குழந்தை போன் பண்ணி சொன்னா அப்பா பிடிச்சி போலீஸ் ஜெயில போட்டுருவான். அப்புறம் என்ன பண்ணுவான்? அப்ப புருஷன் முன்னாடி சண்டை குழந்தைய போட்டு அடிக்கிறாங்கல்ல, குழந்தைய கொண்டு ஹோம்ல போட்டுருவான். குழந்தைய அப்படி நிறைய இருக்கு லண்டன்ல. ஏன்னா லண்டன் மனித உரிமையை உயிரை விட மேலாக பாதுகாக்கிற நாடு. சரி, அதனால அவருடைய 100 கோடி ரூபாய் யூனிவர்சிட்டி ஒரு ஆட்டை போட்டு போயிட்டான். ஏன்னா பல நீரவ் மோடி, லலித் மோடி, விஜய் மல்லையால இன்னும் பிடிக்கவே முடியல. நம்மளால என்னென்னமோ கேஸ் எல்லாம் போட்டு பார்க்குறான். ஏன் ஒன்றும் பண்ண முடியல. அது ஏன்னா அங்க ஒரு பாதுகாப்பு வலை அங்க லண்டன்ல. ஆமா, அதே போல அது 100 கோடி ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டான். அதனால செல்வத்தை பொறுத்தவரை என்ன சொல்ல வரேன்னா, இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் உங்களுக்கும் ஒரு ஏற்றம், நீங்க காங்கிரஸுக்கும் ஒரு ஏற்றம். இந்த வாய்ப்பு யாருக்கு அமையாது? பல தலைவர்கள் இருந்தாலுமே தொண்டர்களே இல்லாத தலைவர்கள் யாருக்கு? இது முந்தி இருந்த தலைவரா அழகிரியா இருந்தாலும் சரி. அழகிரி பாத்தீங்கன்னா கடலூர்ல 7 பேரோட ரயில நிறுத்துறாரு. அது 7 பேர் டிக்கெட் எடுக்க வந்தவன்னு நினைக்கிறேன். தொண்டனே இல்லை. இது முந்தி இருந்த தலைவர்கள் பூரா இப்படித்தான். ஆனால் காமராஜுக்கு பிறகு, கக்கனுக்கு பிறகு ஒரு தலித் தலைவன் காங்கிரஸுக்கு வந்திருக்காரு. இந்த தலைவன் கண்டிப்பாக நீ வேற, நான் தான் திருப்பி அண்ணாமலையா காமிக்கிறேன். அண்ணாமலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ணாமலை வந்த பிறகு கேடி ராகவன் தலைவரிக்கு ஓடி போயிட்டாரு. யாருமே இல்லை அங்க. கமலாலயம் அலுவலகம் அண்ணாமலை அலுவலகமா மாறி போச்சு. காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவன் செல்வ பெருந்தகை அலுவலகமா மாத்திரணும். ஏன்னா அங்க எல்லாம் காங்கிரஸ் தலைவர்கள் பூராம 4 செட்டு கதர் வெட்டி 4 செட்டு கதை சட்டையோட தான் செயற்குழு கூட்டத்துக்கு வருவான். கூட்டம் நடக்கும்போது வேட்டி உருவிட்டு போயிடுவானுங்க. வேட்டியை இல்லைன்னா குருதா பைஜாமா போட்டுக்கணும். ஏன்னா உருவ முடியாது. சரி, அதனால எப்பவுமே காங்கிரஸ் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கு சென்னைக்கு வருகிறவர்கள் பூரா பேக்கில் 2 செட்டு வேட்டி சட்டை இருக்கும். ஏன்னா பிச்சு கதர் சட்டை போட்டு செலவுக்கு போட்டு எடுத்து மடன்னு போட்டு அது இழுத்தால இப்போ கையோடு வந்துடுது. அதனால இப்போ செல்வ சட்டை மேலே தான் போட்டிருக்காரு. அதனால அந்த தலைவர்கள் பூராமே, காங்கிரஸ் தலைவர்கள் பூராமே மூத்த வயதான நரைத்த காது பார்க்குற கருவி கண்ணாடி போட்டு இருக்காங்க. அதனால
இளைஞன் செல்வ பெருந்தகை, திருமாவளவன்கிட்ட பயிற்சி எடுத்திருக்கீங்க, கிருஷ்ணசாமிகிட்ட பயிற்சி எடுத்திருக்கீங்க, மூர்த்திகிட்ட பயிற்சி எடுத்திருக்கீங்க, இப்படி பல பக்கம் பயிற்சி எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு தலித் அரசியல் தெரியும், தெளிவாக தெரியும். உன் பின்னாடி இளைஞன் நிறைய இருக்கான். இளைஞனை பூரா நீ எல்லாத்துக்கும் ஒரு வசதி வாய்ப்பாக பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால இது திருமாவளவன் ஒரு தலித்தினுடைய அடையாளம். அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. தலித் இளைஞன் போற இன்னைக்கு 1 லட்சம் பேர் எல்லாம் காரோட இருக்கான். அது காரணம் திருமாவளவன் தான். அதே போல காங்கிரஸ்ல 1 லட்சம் தலித் இளைஞன் காரோடு இருந்தால் அவன் எதிர்காலத்துல அவன் பெரிய அரசியல் எடுப்பான். 80-85களில் ஈழ போராளிகள் சர்வதேச அரசியல் அப்படி அலசுவான். அலசுகிற பொழுது வருத்தப்படுவான். தலித்த புரட்சியே நடக்கலையா, தலித்த இளைஞர் எழுச்சி இல்லையான்னு வருத்தப்படுவான். இதெல்லாம் 80களில் நான் அந்த இன்டெலெக்சுவல் மீட்டிங்ல இருந்திருக்கேன், புலிகள் அரசியல்ல. அப்ப வருத்தப்படுவான். எல்லா புரட்சி நடக்குதியா, தலித் இளைஞர் எந்த எழுச்சியும் இல்லையே, புரட்சி இல்லையான்னு. அப்போ புலிகள் சில ஆள் சொல்லுவான், கண்டிப்பா எழுச்சி வருமையா, தலித் இளைஞன் பூரா பொங்கி எழுவான். அங்கதான் ஒருத்தர் இளைஞன் வந்தான். எங்க இருந்து? அங்கனூர்ல இருந்து. அடங்க மறு, அத்துமீறு, திருப்பி அடி, திமிரி எழு. இப்போ அடுத்து இன்னொரு தலைவர் வந்திருக்கார், செல்வ பெருந்தகை. அதனால தலித் தலைவர்கள் வளர்வதை வரவேற்போம். அதனால பிஜேபிக்கு ஒரு அண்ணாமலை, காங்கிரசுக்கு ஒரு செல்வ பெருந்தகை. பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு. அண்ணாமலையை ஃபாலோ பண்ண சொல்றீங்க. அவரை விட வயதிலையும் அனுபவத்திலையும் ரொம்ப குறைவானவர் தான் திரு அண்ணாமலை. ஆனால் அவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்றீங்க. என்ன செய்ய போறாரு அப்படின்றத பார்ப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுவதற்கு நன்றி திரு பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.